إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்பும் கொண்ட அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய அன்பும் கருணையும் இறுதி தூதர் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அன்பான தோழர்கள் மீதும் தாபீன்கள் தபவு தாபீன்கள் நேர்வழி பெற்ற அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உரித்தாகட்டுமாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் நம் மீது சுமத்திய ஜும்மா என்னும் கடமை நிறைவேற்றுவதற்கு அவனுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று குழுமி இருக்கிறோம். சொல்லப்படும் செய்திகளை செவிமடுக்கின்ற அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் இறைவன் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவின் உரையை நான் துவங்குகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிற போது ஒரு 25 நபிமார்களுடைய பெயரை திருமறை குர்ஆனிலே இறைவன் பட்டியலிட்டு சொல்லி காட்டுகிறார். லட்சக்கணக்கான தூதர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்திருந்தும் அதிலும் குறிப்பாக 25 நபிமார்களுடைய பெயரை மட்டுமே திருமறை குர்ஆனிலே இறைவன் குறிப்பிடுகிறார். அந்த 25 நபிமார்களுடைய பெயர்களில் ஒரு நபர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு இறைவன் அவர்களே பெயர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் 2 நபிமார்களுக்கு இறைவன் பெயர் வைத்தார். பெயர் வைத்தே அவர்களுக்கு அந்த குழந்தையை கொடுத்ததாக திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஒன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு இறைவன் எலியா என்று பெயர் சூட்டியே கொடுத்தார். அதே போன்று மரியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒழுக்கத்தின் சீலராக, கற்புக்கு அரசியாக உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் அத்தனை ஆண்களுக்கும் ஒட்டுமொத்த இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் முன்னுதாரணமாக சொல்லப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அவர்களை பற்றி, ஓ மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா வஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா
வகுதுபிஹி வகானத் மினல் கானிதீன். இந்த உலகத்தில் இரண்டு பெண்களை அவருடைய கற்பில் கலங்கம் சுமத்தினார்கள். ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மனைவிமார்களில் ஒருவராக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கற்பில் கலங்கம் சுமத்தினார்கள். அவர்களுடைய கற்பில் கலங்கம் சுமத்திய மாத்திரம் அல்லாஹ் அவர்களை குறித்து சூரா அன்-நூரினுடைய 24ஆம் அத்தியாயத்தினுடைய வசனம் 11 முதல் 20 வசனங்கள் வரைக்கும் இறக்கி அவர்கள் பரிசுத்தமான பெண்மணி, கலங்கம் சுமத்தியவர்களை கண்டிக்கும் விதமாகவும் கலங்கம் சுமத்தியவர்களை எச்சரிக்கும் விதமாகவும் அதே நேரத்திலே கலங்கம் சுமத்தப்பட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பரிசுத்தமான பெண்மணி, அவர்கள் கற்பு நெறியை பேணிய ஒரு பெண்மணி என்கிற அந்த உத்தரவாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திற்கு உலக நாள் அழிகின்ற வரைக்கும் சொல்லும் விதமாக சூரா அன்-நூரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக அவர்கள் கற்புடையவர்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறார். அதே போன்று இன்னொரு பெண்மணியின் மீதும் கற்பிலே கலங்கம் சுமத்தினார்கள். அந்த பெண்மணி யார் என்று சொன்னால் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஈசா நபியை கருவிலே சுமக்கின்ற போது, வயிற்றிலே சுமந்து அவர்களை பெற்றெடுத்த போது அவருடைய கற்பில் கலங்கம் சுமத்தினார்கள். அல்லாஹ் அந்த கலங்கத்தையும் துடைத்தெறிகிறான். எப்படி? மரியம் அவனத்த இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, இம்ரானினுடைய மகளார் மரியம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன் மறைவிடத்தை, தன் மறைவுறுப்பை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள். ஃபனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா, நம்முடைய ரூஹை அதற்குள் செலுத்தினோம், அவருக்குள் செலுத்தினோம். வஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா வகுதுபிஹி வகானத் மினல் கானிதீன் என்று இறைவன் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட கலங்கத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல என்ன செய்கிறார் சொன்னால் அவர்கள் பரிசுத்தமான பெண்மணி என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். அன்றைக்கு வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழுகின்ற போது கலங்கம் சுமத்திய இரண்டு கூட்டம். ஒன்று யூதர்கள் கலங்கம் சுமத்தினார்கள். என்ன கலங்கத்தை சுமத்தினார்கள் என்று சொன்னால், யூதர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கருவிலே சுமந்து பெற்றெடுத்த போது யூதர்கள் சொன்னார்கள், இந்த மரியம் ஜினா புரிந்து விட்டார், இந்த மரியம் விபச்சாரம் புரிந்து விட்டார், இந்த மரியம் மானக்கேடான ஒரு காரியத்தை செய்துவிட்டார் என்று அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கலங்கம் சுமத்தினார்கள். எப்படி அன்றைக்கு முனாஃபிகீன்கள் மதீனாவிலே ஆயிஷா அம்மையார் மீது கலங்கம் சுமத்தினார்களோ அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இந்த யகூதிகள் என்று சொல்லப்படக்கூடிய யூதர்கள் அன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த போது கலங்கம் சுமத்தினார்கள். எனவே தான் அவருடைய கலங்கத்தை துடைக்கும் விதமாக உலக மக்களுக்கெல்லாம் இந்த பெண்மணியை, மரியம் என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணியை கற்புக்கு அரசியாக, கற்பு நெறி பேணிய பெண்களுக்கு முன்னுதாரணமாக, இன்னும் சொல்வதாக இருந்தால் ஆண்களுக்கே முன்னுதாரணமாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு கூட நம்முடைய குடும்பங்களிலே இரண்டு பெயர்களை அடிக்கடி சூட்டக்கூடிய பெயர்கள். ஒன்று அன்னை ஆசியா அம்மையார், இன்னொன்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இரண்டு வசனங்களையும் அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான். முதலிலே ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியாவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அடுத்த வசனத்திலே இறைவன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது. இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களிலே மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈமானுக்கு முன்னுதாரணம் சொல்லப்பட்ட ஃபிரௌனுடைய மனைவியையும், ஒழுக்கத்திற்கு முன்னுதாரணம் சொல்லப்பட்ட அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரையும் இணைத்து இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களிலே பெயர் வைத்திருக்கிறார்கள், ஆசியா மரியம் என்று. இந்த இரண்டு நபர்களையும் அல்லாஹ் உலகத்திற்கு முன்னுதாரணமாக ஆக்கியிருக்கிறான். குறிப்பாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னுதாரணமாக ஆக்கியிருக்கிறார். அப்போ இந்த கலங்கத்தில் இருந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி உலகத்தில் அவர்கள் கற்புக்கு சொந்தக்காரர்கள், அந்த கற்பை அவர்கள் தவறான முறையில் அவர்கள் பயன்படுத்தவில்லை என்கிற தெளிவான செய்தியை அல்-குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு குழந்தையை ஈண்டெடுத்தார்கள். அந்த குழந்தை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். திருமறை குர்ஆனில் அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
திருமறை குர்ஆனிலே அவருடைய பெயரை அல்லாஹ் எப்படி குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் தாயோடு இணைத்து குறிப்பிடுகிறார். எல்லா குழந்தைகளையும் தந்தையோடு இணைத்து பேசுவார்கள். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குழந்தை ஈசாவை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாயோடு இணைத்து பேசுகிறார். திருமறை குர்ஆனிலே எங்கெல்லாம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், மரியமோடு இணைத்துதான் ஈசா நபியை அல்லாஹ் பேசுகிறார். காரணம், களங்கம் சுமத்தி அந்த மக்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்காக இறைவன் தாயோடு இணைத்து பேசுகிற ஒரு தூதர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த தூதர் உறுதிமிக்க 5 நபிமார்களில் ஒருவர், உலுல் அஸ்மி என்று சொல்வார்கள். சோதிக்கப்பட்ட போது அந்த சோதனையில் உறுதியாக இருந்தவர், பொறுமையாக இருந்தவர். அப்படிப்பட்ட 5 நபிமாருடைய பட்டியலில் வரக்கூடியவர்களில் ஒருவர் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனிப்பட்ட பல சிறப்பம்சங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தார். தனிப்பட்ட சிறப்பம்சங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அந்த சிறப்பம்சங்களிலே முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால் அவர் தந்தை இல்லாமல் பிறந்த ஒரு நபர். அவர் தந்தையினுடைய துணை இல்லாமல் தாய் மூலமாக மட்டுமே பிறந்த ஒரு நபர். அவருடைய தனி சிறப்பு அது. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தையும் தாயும் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு இறைவன் உருவாக்கி தந்தானோ, அதே போன்று வெறும் தாயை மட்டும் கொண்டு தந்தை இல்லாமல் படைக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டவர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் அவருடைய சிறப்புகளிலே அடுத்த சிறப்பு என்னவென்றால் தொட்டிலில் 3 குழந்தைகள் பேசி இருக்கிறார்கள். தொட்டிலில் 3 குழந்தைகள் பேசி இருக்கிறார்கள். அந்த 3 குழந்தைகளிலே ஒருவர் யார் என்று சொன்னால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான், வயுகல்லிமுன் நாஸ் ஃபில் மஹ்த். அவர் தொட்டிலில் பேசினார். தொட்டிலில் அவர் மிக தெளிவாக பேசினார் என்கிற செய்தியை அல் குர்ஆனிலே இறைவன் பதிவு செய்கின்றார். இது அவருக்கு கிடைத்த அடுத்த சிறப்பாக இருக்கிறது. இன்னும் அவருக்கு கிடைத்த சிறப்புகளை பார்க்கிற போது திருமறை குர்ஆனிலே இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லி காட்டுகிறான், அன்னி கது ஜிஅத்துக்கும். அவர் இந்த சமுதாயத்தை பார்த்து சொன்னார், அன்னி கது ஜிஅத்துக்கும் பி ஆயத்தின் ரப்பிக்கும். உங்களுடைய ரப்பிடம் இருந்து நான் தெளிவான சில வசனங்களை, சில அத்தாட்சிகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். என்ன தெரியுமா? அன்னி அஹ்லுக்குலக்கும், உங்களுக்காக நான் படைப்பேன். மினத்தீன், களிமண்ணிலிருந்து உங்களுக்காக நான் படைப்பேன். கஹைஅத்தி த்வைர், ஒரு பறவையினுடைய உருவத்தை போன்று உங்களுக்கு நான் படைப்பேன். ஃபஅன்ஃபுஹு ஃபீஹி, படைத்த பிறகு நான் அதில் ஊதுவேன். ஃபயகூனு த்வைரன் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியினால் அது பறவையாகவே மாறும். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட தனிச்சிறப்புகளில் ஒன்று. அடுத்தவர் சொல்லுகிறார், வஉபரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ, நான் பிறவி குருடரையும் பிறப்பால் குருடரையும் வெண்குஷ்டம் பிடித்த அந்த நோயாளியையும் அல்லாஹ்வின் அனுமதியினால் குணப்படுத்துவேன். அடுத்து அவருக்குண்டான சிறப்பு, வஉஇல் மௌதா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியினால் இறந்து போனவர்களை நான் உயிர்ப்பிப்பேன். அடுத்த சிறப்பு, வஉநப்பியுக்கும் பிமா தஅகுலூன் வமா ததখিরூன ஃபீ புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் எதை உண்கிறீர்கள், எதை சாப்பிடுகிறீர்கள், எதை சேமிப்பாக சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்கிற அத்தனை தகவலையும் உங்களுக்கு நான் அறிவிப்பேன். இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் அவர். தந்தையின்றி பிறந்தார், தொட்டிலில் பேசினார். இன்னும் சொல்வதாக இருந்தால் இத்தனை காரியங்களை நிகழ்த்தியவர். ஊதுவார், ஒரு பறவையை பறவையினுடைய உருவத்தில் ஊதுவார், அது பறவையாக மாறும். வெண்குஷ்ட நோயாளி பிறவி குருடரை குணப்படுத்துவார். அது மட்டுமல்ல, இறந்தவர்களை உயிர்ப்பிப்பார். உங்கள் வீடுகளில் சேமிக்கின்ற, உங்கள் வீடுகளில் இருந்து உண்ணக்கூடிய அந்த உணவுகளையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லக்கூடிய இறைவன் பிஇذنில்லாஹ் என்கிற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறார். ஏன்? அல்லாஹ்வுடைய அனுமதியினால் அதை
செய்கிறார். அவரால் தனிப்பட்ட முறையில் செய்வதில்லை, அல்லாஹ்வுடைய அனுமதியினால் செய்கிறார். இப்படி சிறப்பம்சங்கள் மிகுந்த ஒரு தூதர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இந்த தூதரை பற்றி ஏன் இவ்வளவு சொல்ல வேண்டும் என்றால், இந்த சிறப்பம்சம் இருந்ததின் காரணத்தினால் மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், ஒரு கூட்டம் வழிகட்டு போன ஒரு கூட்டம், வழிதவறி போன ஒரு கூட்டம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்த ஈசா அவருக்கு தெய்வீகத்தன்மை இருக்கிறது என்று கூறினார்கள். அவருக்கு தெய்வீகத்தன்மை, இந்த சிறப்புகள் இருப்பதால் அவருக்கு தெய்வீகத்தன்மை இருப்பதாக கூறினார்கள். அன்பான சகோதரர்களே, இங்கே நாம் சிந்திக்க வேண்டும். எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் இது போன்ற பல அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்கள். அவர்கள் தெய்வீக தன்மை உடையவர்களாக ஆக முடியுமா? அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய குச்சியினால் கடலை அடித்தார்கள், கடல் இரண்டாக பிளந்தது. அவர்களுக்கு தெய்வீக தன்மையை கொடுப்பீர்களா நீங்கள்? அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வுடைய உற்ற தோழர், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் தூக்கி எறியப்பட்டார்கள். யனாரு கூனி பர்தவ சலாமா, ஓ நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாகவும் சாந்தம் நிறைந்ததாகவும் ஆகிவிடு என்று சொன்னவுடன் நெருப்பு குளிர்ந்தது. உள்ளே போனவர் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் வெளியே வந்தார். இப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அற்புதத்தை நீங்கள் அந்த அற்புதத்தை கொண்டு அவருக்கு தெய்வீகத்தன்மை இருக்கிறது என்று கூறுவீர்களா? இவர்களை எல்லாம் தெய்வீகத்தன்மை, இவர்கள் செய்த அற்புதங்களை கொண்டு தெய்வீகத்தன்மை இருக்கிறது என்று கூறாத இவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுத்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெய்வீகத்தன்மை இருப்பதாக கூறி இன்றைக்கு அவர்கள் பல பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பண்டிகைகள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இருக்கிறது, ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு கொள்கை கோட்பாடு கொண்டவர்களுக்கும் இருக்கிறது. அது அவர்களுடைய தனிப்பட்ட பண்டிகை, கொண்டாடட்டும். ஆனால் கொண்டாடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவர்களோடு இணைந்து கலந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். நம்மோடு அந்த கொள்கையில் தவறி போனவர்கள், வழிகட்ட சிந்தனை கொண்டவர்கள், இறைவனுடைய கோபத்தை பெற்ற எத்தனையோ சாரார்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நாம் இணங்கி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இஸ்லாம் இணக்கத்தை விரும்பக்கூடிய மார்க்கம், ஒற்றுமை விரும்பக்கூடிய மார்க்கம். இன் உரீது இல்லல் இஸ்லாம் மஸ்ததாது. நபிமார்கள் வந்து இந்த உலகத்திற்கு சொன்ன செய்தி என்ன? நான் இந்த சமுதாயத்திற்கு நலவை நாடக்கூடியவன், சீர்திருத்தம் செய்யக்கூடியவன், உங்களுக்கு மத்தியில் சீர்திருத்தத்தை விரும்புகிறேன் என்று தெளிவாக சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மார்க்கம் எப்போதும் பிளவை நாடக்கூடிய மார்க்கம் அல்ல, சமுதாயத்தின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கம் இணக்கத்தையும் பிணக்கத்தையும் ஒற்றுமையை விரும்பக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம். காரணம், இது இறைவன் புறத்திலிருந்து வந்த மார்க்கம். இந்த தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட இஸ்லாம் தெளிவாக நமக்கு கொள்கை எது என்பதை சொல்லி இருக்கிறார். படைத்தவன் அல்லாஹ்தான், தெய்வீக தன்மை கொண்டவன் அல்லாஹ்தான். அவருடைய படைப்புகள் எதுவும் பல சிறப்புகள் செய்தாலும், பல தனித்துவங்கள் செய்து காட்டினாலும், பல அற்புதங்கள் நிகழ்த்தினாலும் அது படைத்தவனுக்கு நிகராகாது. படைத்தவன் அவருடைய தன்மை வேறு, படைப்பிடங்களுடைய தன்மை வேறு என்று தெளிவாக கொள்கை மிக தெளிவாக சொல்லப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இன்றைக்கு நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்தார்களோ, அதிலிருந்து நபிமார்களுடைய முற்று பெறுகின்ற வரைக்கும் கொள்கை தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் தான் நபிமார்களுக்கு பின்வந்த நல்லோர்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு வாழக்கூடிய நாமும் அந்த அடிப்படையில் கொள்கையில் தெளிவானவர்களாக இருக்க வேண்டும். அவர்களோடு இணங்கி நெருக்கமாக வாழுகிற போது சில சந்தர்ப்பங்களிலே நமது கொள்கையை நாம் இழந்து விடக்கூடாது, நமது நம்பிக்கையிலே தளர்வுகள் ஏற்பட்டு விடக்கூடாது, நமது நம்பிக்கையிலே சந்தேகங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு வியாபாரிகளாக நம்ம சில பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய
எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் அண்டை வீட்டாரில் வசிக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களுக்கு பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்களும் உண்டு. அப்படி வாழுகிற போது, அவர்கள் பண்டிகையை கொண்டாடுகிற போது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே நமது ஈமானை நம்மிலே சில பேர் அந்த நேரத்திலே இழந்து விடுகிறார்கள். கொள்கையில் தடம் மாறக்கூடிய நிலையை, தடம் பொருளக்கூடிய உள்ளம் கொஞ்சம் அசையக்கூடிய நிலையை பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை, நேற்றைய தினத்திலே கொண்டாடி அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். என்ன பண்டிகை? கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் என்கிற பண்டிகைக்கு வாழ்த்துக்கள் பரிமாறக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிற போது இன்னும் வேதனை தருகிறது. வாழ்த்துக்கள் எப்போது பரிமாறப்படுகிறது? அந்த வாழ்த்துக்கள் பரிமாறக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அவர்கள் செய்வது சரி என்பது உடன்படும் விதமாக சொல்வதுதான் வாழ்த்து. இல்லை என்றால் யாரும் வாழ்த்த மாட்டார்கள். உள்ளத்தில் வாழ்த்தக்கூடியவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அது சரி என்று எண்ணக்கூடியவர்கள் தான் வாழ்த்துக்களை பரிமாறுவார்கள். பண்ட பரிமாற்றங்கள் செய்யப்படுகிறது. ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று வாழ்த்து பரிமாற்றம் மட்டுமல்ல, பண்ட பரிமாற்றங்கள் செய்யப்படுகிறது. அவர்கள் நிகழ்த்தக்கூடிய நிகழ்ச்சிகளிலே அரசியல் பிரமுகர்கள் கூட பங்கெடுக்கிறார்கள். முஸ்லிம்கள் அவர்கள் நிகழ்த்தக்கூடிய நிகழ்வுகளிலே இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பங்கெடுக்கிறார்கள். நிறைய குழந்தைகள், நம்முடைய குழந்தைகள் எங்க படிக்கிறாங்க அப்படின்னா கான்வென்ட்ல தான் படிக்கிறாங்க. நிறைய குழந்தைகள் ஆங்கில வழி கல்வியை தேடி கிறிஸ்தவ ஸ்கூல்களில் போய் படிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கிறோம். அவர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுகிற போது நம் குழந்தைகளுக்கும் அழைப்பு கொடுக்கிறார்கள். அப்படி அழைப்பு கொடுக்கிற போது நேற்று ஒரு தாயார் தன் குழந்தையை அப்படியே அந்த கிறிஸ்துவ தாத்தாவை போன்று ஒரு வேடமிட்டு தன் குழந்தையை கூட்டி அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள செய்து திருப்பி அழைத்து வருகிறார். இறங்கி வரக்கூடிய நேரத்திலே நம்ம மக்கள் ஒரு பாட்டு போடுவாங்கல்ல, அந்த பாட்டை மதமே போல போட்டாங்க. மதம் என்று பிரிந்தது போதும் என்று. பார்த்து எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் தெளிவில்லாமல் இருக்கிறார். அவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை எவ்வளவு அபத்தமான பண்டிகை அது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் எப்படிப்பட்ட அபத்தத்தை செய்கிறார்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட அபாண்டத்தை சுமத்தி இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் கிறிஸ்து பிறந்த அந்த நாளை கொண்டாடக்கூடிய அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக பதில் தருகிறான். கிறிஸ்துமஸ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தெளிவாக பதில் தருகிறான். வாழ்த்துக்கள் சொல்லக்கூடியவர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். ஏன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது என்று சொன்னால், அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இந்த பண்டிகையின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இந்த பண்டிகையின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வரக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? 3 தகவல்களை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், லக்கத் கஃபரல் லதீன காலூ இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம். திட்டமாக மரியமின் குமாரர் மஸீஹ் இருக்கிறாரே, அவர்தான் அல்லாஹ் என்று சொன்னவர்கள் காஃபிராகி விட்டார்கள் என்று அல் குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறார். அவருடைய கொள்கை என்ன? இந்த மரியமின் குமாரர் மஸீஹ் இருக்கிறாரே ஈசா, அவர்தான் அல்லாஹ் என்று கூறுகிறார்கள். இந்த பண்டிகையின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வரக்கூடிய தகவல். இப்படி சொன்னவர்கள் திட்டமாக காஃபிராகி விட்டார்கள். அடுத்ததாக இறைவன் அவருடைய அடுத்த கொள்கையை சொல்கிறான். திருமறை குர்ஆனிலே இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லி காட்டுகிறான், லக்கத் கஃபரல் லதீன காலூ இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸத்தின். நிச்சயமாக இந்த இறைவன் அல்லாஹ் 3 கடவுள்களில் 3ஆமவர் என்று சொன்னார்களே, அவர்களும் காஃபிராகி விட்டார்கள். இந்த கொள்கையை இந்த பண்டிகையின் மூலமாக சமுதாயத்திற்கு அவர்கள் சொல்கிறார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது என்ன தெரியுமா? இந்த பண்டிகையின் மூலமாக அவர்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி, வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ். யஹூதிகள் சொன்னார்களே உஸைர் அல்லாஹ்வுடைய மகன். அதே போன்று வகாலத்தின் நஸாரா மஸீஹ் இப்னுல்லாஹ். கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், இந்த மரியமின் குமாரர் ஈசா இருக்கிறாரே, இவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். லம் யலித் வ லம் யூலத். அவன் யாரையும் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அல்லாஹ்வுடைய கற்பிலே களங்கம் சுமத்துகிறார்கள். இங்கு களங்கம் சுமத்தி, அங்கு களங்கம் சுமத்தி, இறுதியிலே எங்கு களங்கம் சுமத்துகிறார்கள்? ஈசா பிறந்தார் என்கிற அந்த நாளை கொண்டாடக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய கற்பில் களங்கம் சுமத்துகிறார்கள். என்ன களங்கம்? இந்த ஈசா
இறைவனுடைய மகன். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அவருடைய இந்த வழிகட்ட கொள்கையை சொல்லி காட்டுகிறார். இந்த பண்டிகையின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் பதிவு செய்யக்கூடிய தகவல் இதுதான். கடவுள் இந்த ஈசா மூன்று நபர்களில் அல்லாஹ்வும் கடவுளாக இருக்கின்றார், இந்த ஈசாவும் கடவுளாக இருக்கின்றார், மரியமும் கடவுளாக இருக்கின்றார். இந்த ஈசா அல்லாஹ்வுடைய மகன் என்கிறார்கள் என்றார். உண்மையிலேயே இந்த வார்த்தையை கேட்ட பிறகு வானம் பூமியே அதிர்ந்து விட்டது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நாம் வேண்டுமானால் நம்முடைய வியாபாரத்தை வளப்படுத்துவதற்கு, நட்பை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, நேசத்தை வளர்க்கிறோம் என்கிற பெயரிலே வாழ்த்துக்களை பரிமாறி கொஞ்சம் ஈமானிலே தடம்புரடலாம், ஈமானை விட்டு கூட வெளியே போகலாம். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டு வானங்கள் மற்றும் பூமி என்ன செய்தது என்பதை அல் குர்ஆனிலே இறைவன் சொல்லும்போது தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வ தன்ஷகுல் அர்து வ தஹீருல் ஜிபாலு ஹத்தா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வானம் பிளப்பதற்கு நெருங்கிவிட்டது, வானம் வெடித்து சிதறுவதற்கு நெருங்கிவிட்டது, பூமி பிளந்து மலைகள் எல்லாம் சுக்குச்சூறாக சுக்கு அப்படியே தூள் தூளாக நொறுங்குவதற்கு நெருங்கிவிட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, கவனமாக இருக்க வேண்டும். பல்வேறு இசங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் கொண்ட மக்களுக்கு மத்தியில் வாழுகிற போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இணக்கம் என்பது வேறு, உறவு என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. இணக்கத்தின் காரணத்தினால் நாம் கொள்கையை இழந்து விடக்கூடாது. ஒற்றுமையை பேண வேண்டிய அதே நேரத்தில் நாம் ஒற்றுமையை பேண வேண்டும் என்பதற்காக நமது ஈமானை இழந்து விடக்கூடாது. நம்முடைய உயர்ந்த நோக்கம், இந்த உலகத்தில் வாழ்வதனுடைய நோக்கம், நமக்கு இறைவன் கொடுத்த ஹிதாயத்தின் மூலமாக சொர்க்கத்தை மறுமையில் அடைய வேண்டும் என்பதுதான் நமது இலக்கு. அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறோம்? ஒவ்வொரு தொழுகையிலும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான ஒரு பாதையை காட்டு இறைவா. கேட்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. ஒட்டுமொத்த குர்ஆனிலே முதல் பிரார்த்தனை அது. ஒவ்வொரு நாளும் 17 விடுத்தம் கேட்கிறோம். ஃபர்லான தொழுகையிலே எங்களுக்கு நேரான வழியை காட்டு. அந்த நேரான வழி என்பதை என்ன என்பதை அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகைய மக்களின் வழி. சொன்ன பிறகு அடுத்த வசனத்திலே 2 சாராரை எச்சரிக்கிறான், இந்த வழியில் எங்களை நடத்தாது என்று கேட்கிறோம். யார் அவர்கள்? ஒன்று யூதர்கள், இறைவனின் கோபத்தை பெற்றவர்கள். இன்னொன்று வழிதவறி போன நசாராக்கள். இவர்கள் வழியில் இறைவா எங்களை செலுத்தாத என்று கடைசியில் கேட்கிறோமா இல்லையா? கேட்கக்கூடிய நாம், துஆவிலே கேட்கக்கூடிய நாம், இதை பொருளோடு படிக்காதனுடைய விளைவு இன்றைக்கு வாழ்த்துக்களை பரிமாறி ஈமானை இழக்க செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஹிதாயத், அதை விட மிகப்பெரிய சொத்து நமக்கு வேறு ஒன்றும் இல்லை. செல்வந்தராக இல்லாமல் இருக்கலாம், புகழ் இல்லாமல் இருக்கலாம், பதவி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு தரப்பட்டது கொள்கை. அந்த கொள்கை இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு சென்றால் மறுமையின் வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆகிவிடும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் மிக தெளிவாக வாழ வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். இப்போது அதிகமான தொடர்புகள் வைப்பதற்கான மீடியா வசதிகள் எல்லாம் நம் கையில இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு மெசேஜை சொல்வதன் மூலமாக நமது கொள்கையை நாம் இழந்துவிடக் கூடும். எனவே எச்சரிக்கையாக இருப்போம். நாம் நம்முடைய மார்க்கம், நமது கொள்கை என்ன என்பதில் தெளிவாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். கொஞ்சம் பிசகினால் ஈமான் இழக்கக்கூடும். ஈமானை இழந்தால் மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாக அமைந்துவிடும் என்பதை நான் இந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் உபதேசமாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد. أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه
وسراجا منيرا. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் முறையில் நாம் கொள்கையில் தெளிவாக இருக்க வேண்டும். மாற்று மத அன்பர்களோடு வாழ்கிற போது இணக்கத்தையும் கொள்கையையும் பிரித்து பார்க்கிற அளவுக்கு நம்மிடத்தில் பக்குவம் பெற்ற அறிவு இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஒரு சில செய்திகளை பார்த்தோம். அடுத்ததாக என்னவென்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, இவர்கள் இந்த சிறப்பம்சம் ஈசா நபிக்கு இருப்பதின் காரணத்தினால் இவர்கள் கடவுளுடைய தன்மைக்கு அவரை கொண்டு சென்று விடுகிறார்கள். தெய்வீக தன்மை இருப்பதாக நினைக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுக்கு தெய்வீக தன்மை இல்லை என்பதை திருமறை குர்ஆனிலே இறைவன் தெளிவாக பதிவு செய்கிறார். ஒரு 2 செய்தியை மட்டும் சுருக்கமாக சொல்லி எனது ஜும்மாவின் உரையை நிறைவு செய்கிறேன். அதில் முதலாவது செய்தி என்னவென்று சொன்னால், இவர்களுக்கு தெய்வீக தன்மை கிடையாது. மரியம் என்று சொல்லப்படக்கூடிய ஈசா நபியின் தாயாருக்கும் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தெய்வீக தன்மை என்பது கிடையாது என்பதை அல் குர்ஆனிலே இறைவன் சொல்கிறார். சூரா மாயிதா என்கிற 5ஆம் அத்தியாயத்துடைய 25வது வசனத்திலே இறைவன் சொல்கிறார், மல் மஸீஹு இப்னு மரியம் இல்லா ரசூல். மரியமின் குமாரர் மஸீஹ். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார், மரியமின் குமாரர் மஸீஹ் இல்லா ரசூல், அவர் ஒரு தூதர். கத் ஹலத் மின் கப்லிஹி, முன்பு எத்தனையோ தூதர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை போன்று இவரும் ஒரு தூதர். வ உம்முஹு சித்தீகா, அவருடைய தாயார் பரிசுத்தமான பெண்மணி. அவருடைய கருப்பில் கலக்கம் சுமத்திய யூதர்களுக்கு அல்லாஹ் பதில் தருகிறார், அவர்களது தாயார் பரிசுத்தமான பெண்மணி. கானா யகுலானி தஆம், இருவருமே உணவை உண்டார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? தேவையற்றவன். கடவுள் எப்போதும் மனிதர்களை மட்டும் தேவையற்றவனாக இருக்க வேண்டும். மனிதர்களின் தேவையை நிவர்த்தி செய்யக்கூடியவன் தான் கடவுளாக இருக்க முடியும். படைப்புகளின் தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவன் தான் படைத்தவனாக இருக்க முடியும். இவர்கள் யாரை தெய்வம் என்று கூறுகிறார்களோ அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யகுலானி தஆம், இருவருமே உணவை உண்டார்கள். அப்ப அவர்கள் தேவைக்குரியவர்கள், தேவை உடையவர்கள், கடவுளாக இருக்க முடியாது என்கிற தகுந்த பதிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லி காட்டுகிறான், ஃபலம்மா அஹஸ்ஸ ஈசா மின்ஹுல் குஃபர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை சொன்னபோது, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னபோது அவரை நிராகரித்தார்கள். அப்போது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களின் நிராகரிப்பை உணர்ந்து கொண்ட போது என்ன சொன்னாங்க தெரியுமா? கால மன் அன்சார் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் உண்டு? நல்ல கவனிக்கணும். அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் உண்டு? அப்போது காலல் ஹவாரியூன் நஹ்னு அன்சாருல்லாஹ், ஹவாரியீன்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு உதவி செய்வோம், உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். ஆமன்னா பில்லாஹ் வஷ்ஹத் பிஅன்னா முஸ்லிமூன், நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று நாங்கள் சாட்சி கூறுகிறோம். இந்த செய்தி எதை உணர்த்துகிறது? சமுதாயத்தில் இருக்கின்ற மக்களை பார்த்து எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று கேட்டார். அப்ப அவர் தேவை உடையவராக இருந்தார் என்கிற செய்தி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அப்ப தேவை உடையவர்கள் என்றைக்கும் தெய்வீக தன்மை உடையவர்களாக ஆக முடியாது. யார் தேவையற்றவர்களாக இருக்கிறாரோ அவர்தான் என்ன செய்ய முடியும்? தெய்வீக தன்மை குறித்தவராக ஆக முடியும், கடவுளாக முடியும் என்கிற செய்தியை அல் குர்ஆனின் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டியிருக்கிறார்களே. இந்த மரியமின் குமாரர் ஈசா இறைவனுடைய அந்தஸ்தை அடையவில்லை. அவர் எல்லா தூதர்களை போன்று ஒரு தூதர், தனிச்சிறப்பு இருப்பதால் அவர் கடவுளுடைய ஸ்தானத்தை அடைய முடியாது. என்றும் நித்திய ஜீவன் கடவுள் அல்லாஹ் மட்டும்தான், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கையாக நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதுதான் நபிமாருடைய வசியத்தாக இருந்தது. அதே வசியத்தை நாம் ஏற்று நாம் நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் நம்முடைய கொள்கையில் தெளிவாக இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவின் 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم وآخر دعوانا الحمد لله رب العالمين.